அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று லலிதா இன்று என்ன சமையல் செய்யவிருக்கிறேன் என்றால், இது சமையல்னு சொல்ல முடியாது. இது காய்கறி பச்சடி மாதிரி தமிழில் சொன்னால், ஆங்கிலத்தில் சாலட். இது ஃப்ரோசன் மிக்ஸ்ட் வெஜிடேபிள். ஓகே, இது ஃப்ரோசன் ஃபுட்டு ஷாப்பிங்கெல்லாம் கிடைக்கும், மினி மார்க்கெட்டில் கிடைக்கும். இதில் க்ரீன் பீஸ் இருக்குது, அப்புறம் பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்குது, சோளம் இருக்குது, கார்ன் இருக்குது, அப்புறம் இது கேரட்டு. இந்த மூணும் இந்த பேக்கெட்டில் ஃப்ரோசன் மிக்ஸ் வெஜிடேபிள்னு விற்கிறாங்க. ஓகே, ஃப்ரோசன் மிக்ஸ்டு வெஜிடேபிள். இது இன்றைக்கி நான் பயன்படுத்தி சாலட் ரெசிபி செய்ய போகிறேன். இதுக்கு பாவிக்கிறதுக்கு இது ஒன்று, இந்த சாலட் மிக்ஸ் வெஜிடேபிள் இது கலந்து செய்கிறதுக்கு வெள்ளரிக்காய் ஒன்று இருக்குது. இது பெல் பேப்பர், க்ரீன் பெல் பேப்பரு. அப்புறம் இதில் அந்த லோ ஃபேட் கிரேக் யோகர்ட். இது லோ ஃபேட் உள்ளது. இது நிறைய ஹை ப்ரோட்டீன்லாம் இருக்குது, ஹை கால்சியம், ஹை ப்ரோட்டீன், எல்லாம் கலந்துருக்குது. ஸோ இது உடம்புக்கு நல்லது. ஆனால் இது சவுட் டேஸ்டும் இருக்குது, ஸ்வீட்னஸும் இருக்குது. இது தயிர். ஓகே, யோகர்ட்டை இது மிக்ஸ் வெஜி சாலட் செய்கிறதுக்கு இந்த பாருங்கள், எலுமிச்சம்பழம் ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா புளிப்பு குறைவாக இருக்குது. இந்த யோகர்ட்டில் புளிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால நான் ஒரு எலுமிச்சம்பழம் பழுத்தது இதை நான் பிழிஞ்சு விட போகிறேன். ஏன்னா புளிப்பு இருந்தால் தான் நல்லது. ஸோ இப்போ இது பெல் பேப்பர், இது வெள்ளரிக்காய், இது பச்சை மிளகாயும் சிவப்பு மிளகாயும். இது பேர்ட் ஐன்னுவாங்க, பேர்ட் ஐஸ்னுவாங்க. பேர்ட்னா பறவையோட கண்ணுங்கள்ல. இதோட பேர் சிவப்பு மிளகா பேர்ட் ஐஸ்னுவாங்க, பேர்ட் ஐ. ஓகே, ஒன்றுனால இது ரெண்டு சேர்த்தா 2 பேர்ட் ஐஸ், க்ரீன் அண்ட் ரெட். இது இந்த ரெட் சில்லி பெருசு, இது உரப்பு குறைவு, இது உரப்பு கூட. இது சலட் கீரை. இந்த பாருங்க, உப்பு. இதுக்கு அடுத்து செங்க்வாங், இதை மலாயில் செங்க்வாங்னுவாங்க, இங்கிலீஷில் ஜெமிக்கான்னுவாங்க. இந்த ஃப்ரூட்டு நான் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதுகிறேன். ஜெமிக்கா, தண்ணி கிழங்குன்னுவாங்க. இது இனிப்பாக இருக்கும், இனிப்பு டேஸ்ட், ரொம்ப இனிப்பு இல்லை, கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இதுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் பிறகு கட் பண்ணுறேன். இந்த செங்க்வாங் இருக்குது இல்லை, ஜெமிக்கா, ஸ்கொயராக விட்டணும். அப்புறம் இந்த மாதிரி இந்த கேரட்லாம் வெட்டியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டணும். இது வெட்டணும். வெட்டி சுடுதண்ணில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருந்து சூட்லேயே இந்த கிழங்கு ஜெமிக்கா வெந்ததும் கொஞ்சம் சாஃப்டானதும் அதை எடுத்து இந்த இதில் நான் போட்டுருவேன். போட்டுட்டு பிறகு இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் இதெல்லாம் வேக வச்சது தான், எல்லாம் வெட்டி பேக் பண்ணியிருக்காங்க ஃப்ரோசன் ஃப்ரூட்டாக. ஸோ இதுவும் நான் என்ன பண்ண போகிறேன், சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அதில் இது எல்லாத்தையும் கொட்டி கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் அப்படியே வச்சுருந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டானது. இப்போ சாஃப்டாக தான் இருக்குது, இருந்தாலும் சுடுதண்ணியில் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் வச்சுருந்து பிறகு அதை வடிதட்டியில் வடித்து இதில் போட்டுருவேன். முதல்ல இது வேக வச்சு போட்டுட்டு தண்ணீர் வடிச்சுட்டு பிறகு இது வேக வச்சு தண்ணீர் வடிச்சுட்டு பிறகு இதில் போட்டுருவேன். இது ரெண்டும். இது ரொம்ப வேகக்கூடாது, இது கொஞ்ச நேரம். ஓகே, போட்டதுமே எடுத்துடலாம், சுடுதண்ணில் போட்டதுமே அப்படியே எடுத்து வடித்து எடுத்துடலாம். இது கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஓகே, இப்போ நான் வெட்டுறேன். இது எவ்வளோ வெட்டி போடலான்னு தெரில. ஓகே, கூட போட்டாலும் நல்லது தான்.
இதில் நான் வெட்டி வச்சுக்கிட்டு ஸ்கொயர் ஷேப்பாக வெட்டி வச்சுக்கிட்டு நான் அப்புறம் பிறகு ஆன் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் நேரம் நான் பாட்டிக்கிறேன். இதோ இதை பாருங்கள், நான் இந்த இது இமேக்கா வெட்டி வச்சுக்கிட்டேன் சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பாக. இப்போ வந்து இந்த ஃப்ரோசன் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸையும் இமேக்காவையும் கிச்சனுக்கு கொண்டு போய் சுடுதண்ணில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே இதெல்லாம் வெட்டி மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, பிறகு கிழங்கு இங்கே போட்டிருக்கேன். செங்காங் கிழங்கு, மலையில் செங்கான்னுவாங்க, இங்கிலீஷில் வந்து ஜமைக்காவா. ஓகே, நான் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதுகிறேன். இதோ ஜமைக்கா இந்த கிழங்கு. இது வந்து சுடுதண்ணில் கொஞ்ச நேரம் போட்டு வேக வைக்கணும். சாஃப்ட் ஆகணும். ஃப்ரோசன் போட்டு வந்து பொட்டன்னு எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. இந்த கிழங்கு கொஞ்சம் வேக வைக்கணும். ஓகே, வேகுது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக வேகல, அது ரொம்ப நேரம் வேக வைக்கணும் போட்டிருக்குது. இது ரொம்ப நேரம் வேக வச்சாலும் இப்படி தான் இருக்கும் போட்டிருக்குது. சாஃப்டாக வராதுன்னு நினைக்கிறேன். இந்த கிழங்கு இப்படி தான் எவ்வளோ நேரம் வேவிச்சாலும். ஓகே, ஸோ இப்போ இது வந்துருக்குது, பாதி அளவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாதி அளவு வந்திருக்குது, ஹாஃப் பதத்துக்கு வந்திருக்குது, முழுசாக வேகல. ஓகே, ஆனால் இது கடித்து சாப்பிட்டப்பனா நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறேன், இந்த பவுலில் பார்த்துங்க, இதில் கொட்டுறேன். இதில் நான் அப்புறம் கொட்டிட்டு இந்த மிக்ஸ் வெஜ்ஜையும் வேக வச்சுட்டு சுடுதண்ணில் போட்டுட்டு அப்புறம் கொண்டு போய் மெண்டுக்க வைக்கிறேன். அப்புறம் சாலட் செய்கிறேன். ஓகே, இப்போ சுடுதண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, பாயில் பண்ணியிருக்கு. இப்போ இந்த மிக்ஸ் வெஜ்ஜியை நான் இதில் கொட்டுறேன். ஓகே, இதில் இது வெந்திருக்குது. இது வந்து வேக வச்சு தான் இதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க ஃப்ரோசன் ஃபுட்டாக. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா அப்படி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்து எடுத்தாலே ஓகே போதும். இது ஏற்கனவே வெந்திருக்குது, அதனால சும்மா கொஞ்சம் நேரம் போட்டு தான் கொஞ்ச நேரம் அப்படி எடுத்துட வேண்டியதுதான், கொட்டிட வேண்டியதுதான். சமைக்கிறதுக்கு பாய்ச்சிக்கலாம். ஓகே, இது வந்து இந்த பாருங்க, இதில் கொட்டுறேன். இதில் நான் கொட்டுறேன். ஓகே, அப்படி ஆஃப் பண்ணியாச்சு. மேக்கா கிழங்கு, ஃப்ரோசன் ஃபுட்டு, மிக்ஸ் வெஜிடபிள் எல்லாம் இருக்குதுல, எல்லாம் வெந்திருக்குது. இப்போ இதுக்கு பிறகு சலாட் செய்ய தொடங்குறேன். ஓகே.